தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமனி. ராஜிமா, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மல்லி வெண்பாவை அன்னபூர்ணி கூட அனுப்பி வச்சிருக்கா. அவ எதுக்கு திடீர்னு வெண்பாவை கூட்டிட்டு போறா? அது தெரியல. அதுல ஏதோ ஒரு பிளான் இருக்குமோன்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. இவ எதுக்கு ஃபோன் பண்றா? பேசுங்க ராஜிமா. ஹலோ. சொல்லு சிவகாமி. அப்படியா? சரி சரி, நான் இப்ப வரேன். இல்ல டென்ஷன் ஆகாத, நான் உடனே கிளம்பி வரேன். என்னாச்சு? உடனே கிளம்பி வரேன்னு சொல்றீங்க? கிளம்பு, 2 பேரும் தான் போகணும். ஐயோ, எங்க? சிவகாமி வர சொன்னா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, நாம உடனே போயாகணுமா. நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்ல இருந்துக்கிறேன். ஏய் வாடி, 2 பேரையும் வர சொல்லிருக்கா. வா வா. என்ன ராஜிமா, மாமா லஞ்சுக்கு வர நேரம், வெண்பா வர வீட்ல இல்ல. நாமளும் இல்லைன்னா அவளுக்கு ரொம்ப வசதியா போயிடும். அந்த வீடியோவை போட்டு காட்டி நாம இவளுக்கு பண்ண எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருவா. அப்புறம் நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க. இங்க பாரு, பரவாயில்ல பாத்துக்கலாம், கிளம்பு. ஓ ராஜிமா, நான் என்ன சொல்றேனே புரியலையா? அந்த மல்லி விஜய் மாமா கிட்ட தனியா பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காம பாத்துக்கணும். இல்லனா 2 பேரும் மாட்டிப்போம். இந்த ராஜேஸ்வரிக்கு சிக்க வச்சுதான் பழக்கம். நான் சிக்க மாட்டேன். அவ அப்படி என்னதான் கிழிக்கிறான்னு பாக்கலாம். நீ பேசாம வா. ஆமாமா, நானே நேர்ல கொண்டு வந்துடுறேன். மீட்டிங்க்கு நான் தான் வரேன். யா எல்லாத்தையும் மாத்த சொல்லியாச்சு. மை ஸ்டாஃப் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். இன்னும் ஒரு 10 or 15 மினிட்ஸ்ல நான் கிளம்பி வந்துடுவேன். சரியா? ஓகே, see you. வணக்கம் சார். வாங்க குணசேகரன். சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். குட் ஜாப். சார், உங்க லேப்டாப், பேக், மற்ற திங்ஸ்லாம் கார்ல வச்சுட்டேன் சார். தேங்க்ஸ் குணசேகரன். சார், மதிய லஞ்சுக்கு வீட்டுக்கு போறதா சொல்லியிருந்தீங்க. எப்படி சார், வீட்டுக்கு போயிட்டு மீட்டிங் போறீங்களா? இல்ல குணசேகரன், வீட்டுக்கு போய் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா மீட்டிங்க்கு டைம் ஆயிடும். நான் ஸ்ட்ரைட்டா மீட்டிங்க்கு தான் போறேன். ஓகே சார். சரி, நான் கிளம்புறேன். நீங்க ஃபைல கொடுங்க சார். கார் வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்குறேன் சார். சார், ஒரு ஃபைல் இங்க இருக்கு, இன்னொரு ஃபைல் வீட்டுக்கு வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக கொண்டு போனீங்க சார். ஞாபகம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். சார், கிளையண்ட் மீட்டிங் இன்னும் டைம் இருக்கு சார். கொஞ்சம் ஏர்லியா போறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. சரிங்க சார். சார், நான் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணேன் சார். பெரியம்மா பாட்டுக்கு மனசு விட்டு பேசுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறது? நாம ஏதாவது சொல்ல போய் அவருக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் அதிகமாயிடுச்சுன்னா, ஐயோ கடவுளே, என்ன பண்ண போறேனே தெரியலையே. பெரியம்மா. ஏய், என்ன பிள்ளை, ஃபீலிங்ஸும் ரொமான்ஸும் ஓடிட்டு இருக்குல்ல? ஐயோ, நான் தான் குறுக்க போந்து கெடுத்து விட்டுட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் அடியே, என்ன பிள்ளை சொல்ற? ஆமா, மாப்பிள்ளை எங்க? நீ பேசுனியா இல்லையா? அவர் இன்னும் வரல பெரியம்மா. அதான பார்த்தேன். அது சரி, அந்த கனடாக்காரியும் ரஞ்சிதாவும் துண்ட காணும் துணியை காணும் ஓடி போயிருப்பாளுங்களே. ஆமாமா, அவங்களும் போயிட்டாங்க. தம்பி வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல? ஐயோ, எனக்கு தான் இந்த பரபரப்புல ஒவ்வொரு நிமிஷமும் 1 மணி நேரம் மாதிரி போயிட்டு இருக்கு. ஏய், இந்த பரப்புல மாப்பிள்ளை இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாரு. நீ என்ன பண்றனா, அவருக்கு காஃபியோ டீயோ போட்டு கொடுத்து. லஞ்ச் சாப்பிடுற நேரத்துல யாராவது டீ காஃபி குடிப்பாங்களா? சரி வேணாம். வாய்க்கு ருசியா நீ சமைச்சிருப்பல்ல. மாப்பிள்ளை தம்பி அப்படியே ரிலாக்ஸா உட்கார வச்சு அன்பா பரிமாறி மெல்லமா பேச்சு கொடுக்க ஆரம்பி. பெரியம்மா, வெண்பா எங்க?
ஐயோ, பக்கத்துல ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்காடி. அவகிட்ட பணம் மொத்தத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்னத்துக்கு நீ பதற? என்னடி நீனு? நீ ஒரு வயசு பொண்ணு, புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு, யாருமே இல்லாம தனியா இருக்க. ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அந்த மூட்ல நீ இருக்கணும். நீ என்னடான வெண்பா எங்க போனான்னு கேட்டுட்டு இருக்க? இல்ல பெரியம்மா, அவ தனியால எங்கேயும் போக மாட்டா. பக்கத்துலயே வச்சுக்கோங்க. யாரு? வெண்பாவா? விட்டா என்னையே சேட்டு கடையில அடகு வச்சுட்டு வந்துருவா. அவெல்லாம் தனியா போக மாட்டாளாம். ஏய், குழந்தையே கைக்குள்ளேயே எவ்வளவு நாள் வச்சிருப்பாங்க? அவ என் பார்வையிலேயே தான் இருக்கிறா. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அன்பை பரிமாறிட்டே பேச சொன்னீங்க. ஏய், பேசப்படாது. பேசக்கூடாதா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பேசணும்னு சொன்னீங்க. இப்ப பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஐயோ, இவ ஒருத்தி. பேசக்கூடாதுடி. அப்படியே உன்னோட ஃபீலிங்ஸ ஊத்தணும், மனசு அப்படியே கொட்டணும். அதுல மாப்பிள்ளை தம்பி அப்படியே வழுக்கி விழணும்டி. நீ அந்த சமயம் பார்த்து அன்பா 2 வார்த்தையை சொல்லி அப்படியே லபக்குன்னு பிடிச்சுக்கணும். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே போயிட்டே இருக்கணும்டி. முதல்ல வார்த்தையா பிடிச்சுக்கணும், அப்புறம் அப்படியே பிடிச்சுக்கணும். அப்ப அந்த ராஜேஸ்வரி பேசின வீடியோவை காட்ட வேண்டாமா பெரியம்மா? ஐயோ, என்னடி கூறுகட்டவளா இருக்கிற நீ? ஏய், நீ முதல்ல விஜய் தம்பிக்கு காட்ட வேண்டியது அந்த வீடியோவை தான். அப்பதான் மாப்பிள்ள கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாரு. ஐயோ, அவங்களோட சேர்ந்து நாமளும் மல்லி மனசை கஷ்டப்படுத்திட்டோமேன்னு வருத்தப்படுவாரு. அப்பதான் நீ அப்படியே உள்ள நுழையணும். நீ என்ன சொன்னாலும் அவர் காது கொடுத்து கேட்பாரு. சொதப்பிராத மல்லி. நாங்கெல்லாம் 2 மணி நேரம் கழிச்சுதான் வருவோம். எல்லாமே உன் கையில தான்ப்பா இருக்கு. 2 மணி நேரமா? ஏன், உனக்கு பத்தாதா? வேணா இன்னும் 1 மணி நேரம் கூட எடுத்துக்கவா? இங்க ராஜியும் ரஞ்சிதாவையும் நகர விடாம பிளாக் பண்ணி வச்சிடுறேன். என்ன சொல்றப்பல? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். 1 மணி நேரத்துல வீடு வந்து சேருங்க. வர 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 வர. நீ என்ன பேச போற, எப்படி பேச போறன்னு கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்து வச்சுக்கோ. ரிஹர்சலா? அட ஆமா புள்ள. மாப்பிள்ள எப்ப வருவாரு, நீ எங்க நின்னு பேச போற, என்ன பேச போற, அதுக்கு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு, நீ எப்படி ரியாக்ட் பண்ண போறன்னு அப்படியே ஒரு ஒத்திகை பாத்துக்க புள்ள. இதெல்லாம் சரியா வருமா பெரியம்மா? நாசமா போச்சு போ. ஒரு பெரிய ப்ராஜெக்ட உட்கார்ந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வருமா வராதான்னு ஜவ்வு மிட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க. மரியாதைய நான் சொல்ற மாதிரி செய், எல்லாம் சரியா வரும். ஏய், இங்க பாரு, பதட்டமே ஆகக்கூடாது. லெஸ் டைலாக்ஸ், ஒன்லி அப்படி ஃபீலிங்ஸ் தான். வெய் முருகா, என்னப்பா நல்லபடியா முடிச்சு கொடுப்பா. என்னங்க, மனசுக்குள்ளேயே நிறைய விஷயத்த வச்சுக்கிட்டு உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நான் யோசிச்சுட்டே தாங்க இருந்தேன். உங்ககிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு தோணுச்சு. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னா கூட உங்க அக்காவும் ரஞ்சிதாவும் ரொம்ப திட்டுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல ஒவ்வொரு நொடியும் அவமானப்பட்டு மனசு தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்குங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவங்க சொல்றதெல்லாம் வச்சு மட்டும் நீங்க பார்த்தா எல்லா தப்புமே என் மேல இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதனால தாங்க சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸுங்க. அச்சச்சோ, இப்படியே அவர்கிட்ட சொல்லிருவேனான்னு தெரியலையே. இங்க கொஞ்சம் நிறுத்துங்க. சரிம்மா. இறங்கு ரஞ்சி. என்ன மேடம், எக்மூர் போகணும்னு சொன்னீங்க, தெருமுனை கூட தாண்டல, அதுக்குள்ள இறங்கிட்டீங்க. நாங்க எங்க போனா உனக்கு என்ன? ஆட்டோ கட் பண்ணு. இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா சவாரே ஏத்திருக்க மாட்டேன் மேடம். எக்மோர்க்கு எவ்வளோ? 300 ரூபா மேடம். ரஞ்சி, இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். ராஜிமா, என்னாச்சு? சிவகாமி ஆண்டி கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ இங்கே இறங்கிட்டோம். நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்பர் எடுத்தல்ல? யாரு? சிவகாமி ஆண்டி நம்பரையா கேக்குறீங்க? அவ நம்பர் எதுக்குடி? அரவிந்தோட நம்பர். ஆமா ரஞ்சி, நான் பேசின வீடியோ மல்லி மொபைல்ல இருக்கு. அன்னபூரணி வந்த உடனே கிளம்புறா.
கூடவே அந்த குட்டிய வேற கூட்டிட்டு போறா. அவ போனதும் சிவகாமி கிட்ட இருந்து எனக்கு போன் வருது. அவங்களுக்கும் அன்னபூர்ணிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? சிவகாமி சிக்கல்ல சிக்கி இருக்கிறதே அன்னபூரணி சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான். நம்மள 1 2ன்னு கணக்கு போட தெரியாத முட்டாளுங்கன்னு நினைச்சிட்டாளுங்க அவளுங்க. மல்லியும் விஜயும் தனியா சந்திக்க ஏற்பாடு பண்றாளாமா. ஏற்பாடு அவளுங்க இப்ப போட்ட பிளான வச்சே அவளுக்கு ஆப்பு வைக்கிறேன் பாரு. பிளான் போடுறாளுங்களாம் பிளான். அவளுங்களா நானான்னு இன்னைக்கு பாத்துருவோம். அந்த மல்லி இன்னைக்கு சிக்கிருவா. சிக்கி சின்ன பின்னமா ஆக போறா பாரு. எனக்கு எதுவுமே புரியல. அது சரி, உனக்கு புரிஞ்சிருந்தா தானே நீ இந்நேரத்துக்கு விஜய கட்டிக்கிட்டு குழந்தை குட்டி எல்லாம் பெற்றிருப்பியே. என்னத்த செஞ்சு தொலைறது? உங்க அம்மாவும் உன்ன மாதிரி தான் இருக்கா. அதுக்காக எப்படியோ போன்னு உன்னை விட முடியுமா என்னால? வாழ வேண்டிய புள்ள. நான் இப்ப போட்டிருக்கேன் பாரு ஸ்கெட்ச். இதுல மட்டும் மாட்டினா அவளை ஓட விட்டுருவேன். நீ முதல்ல அரவிந்துக்கு போன் போடு. நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே சொல்லு. ஏங்க, நீங்க என்ன நம்புவீங்க. எனக்கு தெரியுங்க, உங்க கோபமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிரும். அதுக்குள்ள வந்துட்டீங்களா? ஐயோ, எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. என்னங்க அதிர்ச்சியா பாக்குறீங்க? உள்ளவான்னு கூப்பிட மாட்டீங்களா? ஆ, வாங்க வாங்க, உள்ள வாங்க. எல்லாம் கேட்டுதான் வாங்க வேண்டியதா இருக்கு. வாங்க. வாவ், நைஸ், வெரி நைஸ். ஜோடி பொருத்தம் சூப்பர். எத்தனை நாளா இது நடக்குது? எதுங்க? எதா? யாரும் இல்லாதப்ப இங்க வரதும் போறதும். இந்த போக்குவரத்தை பத்தி தான் கேக்குறேன். ரஞ்சிதா, நீ கேக்குற விதம் ரொம்ப தப்பா இருக்கு. ஏய், நீ நடந்துக்கிறத விட நான் கேக்குறது ஒண்ணும் தப்பா இல்ல. ஏய் ரஞ்சிதா, உன் புத்தி ஏன் இவ்ளோ கேவலமா யோசிக்குது? ஏய், வாய மூடுறி. விட்டா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. பயங்கரமான கில்லாடி தாண்டி நீனு. எவ்ளோ சாமர்த்தியமா வேலை பார்த்திருக்க. என்னங்க சொல்றீங்க? நான் என்ன சாமர்த்தியமா வேலை பார்த்தேன்? அடேங்க அப்பா, நல்லா நடிக்கிற. இப்படி நடிச்சு நடிச்சுதான் என் தம்பிய முட்டாளாக்கி வச்சிருக்க. எங்களையும் அப்படி ஏமாத்தலான்லாம் நினைக்காத. உன் திட்டம்லாம் எங்க கிட்ட பலிக்கவே பலிக்காது. மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க மேடம். ஒரு நிமிஷத்துல வார்த்தையை விட்டுறலாம், ஆனா அந்த வார்த்தை திருப்பி உங்களே வந்து அடிக்கும்னு நீங்க மறந்துடாதீங்க மேடம். ஏய், வாய மூடுறா. உன்னை சொல்லி குத்தம் இல்ல. நீ கல்யாணம் பண்ணிக்காத ஆம்பளை எங்க சந்தர்ப்பம் கிடைக்கும்னு அப்படியே பாத்துக்கிட்டே இருப்ப. தோ இவதான் எல்லாத்துக்கும் தயாரா இருப்பா போல இருக்கே. ஏங்க இப்படி அபாண்டமா பேசுறீங்க? என்ன பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறீங்க. மல்லி, நீங்க அழாதீங்க மல்லி. மேடம், நான் இப்ப ஏன் இங்க வந்துன்னு தெரியாம நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இந்த உலகத்துல கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தெரிஞ்சா ஒரு பொண்ணை நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? அந்த பாவம் உங்களை சும்மா விடாது மேடம். நீ பேசாதடா. ஏய், எவ்வளவு நேக்கா நானும் ரஞ்சிதாவும் வெளியில போனதுக்கு அப்புறம் அத கணக்கு பண்ணி விஜய் இல்லாத நேரத்துல வெண்பாவை உங்க பெரியமா கூட அனுப்பி வச்சுட்டு இவனுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிருப்ப. ஏங்க, நான் யாருக்கும் ஃபோன் பண்ணலங்க. ஏங்க, நான் அதை சொல்ல வரலங்க. தயவு செஞ்சு நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஏய், ஹலோ. இன்னைக்கு மட்டும் இல்ல, கொஞ்ச நாளா நீங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு லூட்டி அடிக்கிறீங்கன்னு எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் இருக்கா? ஆமா,
ஆதாரத்தோட தானே மாமா கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்லனா நீதான் மாமாவை ஏதாவது சொல்லி மயக்கி வச்சிடுறியே. ஏங்க என்னங்க ஆதாரம் வச்சிருக்கீங்க? சும்மா ஏதாச்சும் பேசாதீங்க நீங்க. ஹ? என்ன ஆதாரம் இருக்கா? இளநீ கடையில பப்ளிக்கா நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசலன்னு சொல்லுங்க. ஏங்க அது ஃப்ரெண்ட்லியா பேச மாட்டாங்களா? சிரிச்சு சிரிச்சு பேசுறவங்க தப்பு பண்றவங்களா? இல்ல அப்படியே தப்பு பண்றவங்க எல்லாருமே சிரிச்சு சிரிச்சு பேசுறவங்கன்னு கணக்கு போட்டு வச்சிருக்கீங்களா? இத பாருங்க, ஒரு ஆணும் பொண்ணும் சேர்ந்து பேசினாலே அவங்க ரெண்டு பேருக்கும் தப்பான உறவு இருக்குன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த மனசு தாங்க தப்பான மனசு. அடேங்கப்பா, செம்ம லாஜிக் பேசுறப்பா நீ. நான் தெரியாம தான் கேக்குறேன். கால் டாக்ஸி தானே ஓட்டுற, இல்ல சினிமால ஏதாவது டயலாக் எழுதுறியா? இது பாருங்க, ஒருத்தன் நியாயமா பேசுறதுக்கு அவன் என்ன வேலை பார்க்கறான்னு சம்பந்தப்படுத்தி பேசுறதுக்கு அவசியமே இல்லைங்க. அடடடடா, அப்படியே பின்றியேப்பா. ஒரு வாரமா இந்த பக்கமே வரதும் போறதுமா இருக்க. சோத்துக்கு என்ன பண்ணுவ? பூவா பூவா பூவாக்கு சொல்றேன். என்ன, எனக்கு நீ வந்துட்டு போறதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இவ பின்னாடியே தானே சுத்திக்கிட்டு இருக்க நீ. யாருக்கும் தெரியாம ஒரு நாள் ராத்திரி எங்கேயோ கூட்டிட்டு வந்து இங்க விட்ட. என்னங்க பேசுறீங்க நீங்க? அன்னைக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது இவர் வழியில பார்த்துட்டு என்ன இங்க வந்து டிராப் பண்ணதை வச்சுதான் அன்னைக்கு நீங்க அப்படி வன்மத்தை கக்குனீங்களா? இப்ப பாருங்க, இங்க பாருங்க, என்ன அசிங்கப்படுத்தி தான் நீங்க சந்தோஷப்பட்டுக்கணும்னா கண்டிப்பா நான் விடுற கண்ணீர் ஒரு நாள் உங்களை நிக்க வச்சு அசிங்கப்படுத்த அவமானப்படுத்தும். ஏண்டி பேச மாட்டே நீ? தப்பு தப்பா நீங்க பண்றதெல்லாம் தப்பு இல்ல, ஆனா நாங்க பேசுறதுதான் தப்பு. நல்லா இருக்குடி. ராத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்து விட்டவன் இப்போ பகல்லே வர ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு தைரியம் கூடி போச்சுல்ல. எவன் கேப்பாங்கிற எண்ணம் தானே. நாங்களாம் இன்னும் சாகலடா. மேடம், நீங்க நடந்ததெல்லாம் தப்பா லிங்க் பண்ணி பேசுறீங்க மேடம். நான் உங்களை டிராப் பண்ணது உண்மைதான், ஆனா எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டேன்னு அன்னைக்கே என்னையும் அவங்களையும் கேட்டுக்கலாம்ல. நல்லா இருக்குப்பா, எனக்கு இதுதானே வேலை. நீங்க ரெண்டு பேரும் அப்படி கொஞ்சம் கொலாவிட்டு வருவீங்க, நாங்க விசாரிச்சு வாமான்னு வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணுமா? கால் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர அளவுக்கு எல்லாம் தாண்டிட்டீங்கல்ல. இங்க பாருங்க, இதுக்கு மேல இத பத்தி பேசாதீங்க, விட்டுருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அரவிந்த், நீங்க கிளம்புங்க. ரொம்ப சாரி அரவிந்த். மல்லி, கிளம்புங்களா? இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டாம விடவே மாட்டேன். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கை கொட்டி சிரிக்க மாட்டாங்க. உனக்கு என்னடி, உனக்கு ஒண்ணு கிடையாது. ஆனா ஏன் தம்பி பேர் தானே கெட்டு போகும். விஜய் பொண்டாட்டி எவனையும் கூட்டிட்டு வந்திருக்கான் தானே ஊர் பேசும். மேடம் என்ன பேசுறீங்க நீங்க? இவங்க உங்க வீட்டு பொண்ணுங்க. ஏய், வாயை மூடுறா. இவன் ஏன் வீட்டு பொண்ணுன்னு யார்டா சொன்னது? மேடம் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேட்டுட்டு பேசுங்க. நீ என்னடா சொல்ல போற? நீ இங்க வந்ததுக்கு உருப்படாத ஒரு கதை சொல்லுவ. அத நான் கேட்டுட்டு ஐயோ சாரிப்பா, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், நீ ரொம்ப நல்லவன்னு உங்களுக்கு பாராட்டு சர்டிபிகேட் கொடுக்கணுமா? இங்க பாருங்க, தூக்கு தண்டனை கைதிய கூட கடைசியா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியான்னு கேட்பாங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட தர மாட்டீங்களா? மல்லி, நீங்க விடுங்க மல்லி. அவங்க நாம சொல்றத காது கொடுத்து கேட்கிற நிலைமையில இல்ல. சாரி அரவிந்த், என்னால நீங்க ரொம்ப அசிங்கப்படுறீங்க. நீங்க எதுக்குங்க சாரி கேக்குறீங்க? நீங்க அன்னைக்கே வேணாம்னு சொன்னீங்க. நான் உங்க வீட்டுக்குள்ள இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. ஹலோ ஹலோ, நிறுத்துறீங்களா? என்ன நடக்குதுங்க? ரெண்டு பேரும் எங்க முன்னாடியே கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஹேய் மல்லி, இவரு கூட சுத்துறதுக்கு எதுக்குடி? ஏன் மாமாவை கல்யாணம் பண்ண? எதுக்கு ஏன் வாழ்க்கையை நாசம் பண்ண? தெரியல. ஆசைக்கு இவன், ஆஸ்திக்கு என் தம்பி. இப்படி ஒரு கேவலம் நம்ம குடும்பத்துல நடந்ததே கிடையாது. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு.
இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.